ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அப்படியே சாயந்தரம் தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க காட்டுக்கு. வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்க போனோம். பழுப்பு கட்டி தான் எடுத்து விட்டுருந்தாங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஒழுகுது பாருங்கள். தண்ணியெலாம் பக்கத்தில் கடல தீவனம் பண்ணிட்டுருக்காங்க ஆட்டுக்கு. அங்கே தான் போகுது வாய்க்கால் வழியாக. அப்புறம் தண்ணி ஒழுகுற தண்ணி அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு பிடிச்சி விட்டோம். நல்லாயிருக்கும், தண்ணி சில்லுன்னு இருக்கும். நாங்கள் டேங்க்லேருந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் மதிய டைமில் ரொம்ப சூடாக வருது, குடிக்கவே முடியாது. அதனால் வீட்டில் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க எப்பயுமே. வாட்டர் பாட்டிலில் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ரொம்ப நேரமாக ரொம்பிக்கிட்டே இருக்குது. தண்ணி எப்படி இருக்குது பாருங்களேன். அப்புறம் தண்ணி பாருங்கள், மேலேருந்து ஒரு சின்ன தொட்டி வரும், சின்ன தொட்டிலேருந்து கீழே ஒரு சின்ன தொட்டி வரும். அதுக்கப்புறம் தான் வாய்க்காலுக்கே போகும். ரொம்ப ஸ்லோவாக வருது பாருங்கள். இப்படி தான் இருக்குது. பழுப்பு கட்டி எடுத்து விட்ருக்காங்க காட்டுக்கு. அப்புறம் பாருங்கள் பாப்பா பாருங்கள், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. எவ்வளோ வாட்டர் பாட்டில் இருக்கோ அது எல்லாமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவோம் நாங்கள். அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் ஆட்டுக்கு கொஞ்சம் புல்லு எடுத்து போட்டோம். ஆட்டுக்கு புல்லு எடுத்து போட்டோன்னா அது சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த சாப்பிட்ற டைமில் அந்த பட்டி இன்னொரு பட்டி இருக்கும், அந்த பட்டியை கூட்டிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த பட்டியில் ஆட்டை மாற்றி விட்டுட்டு இப்போ திரும்ப இன்னொரு பட்டி இருக்கும். அந்த பட்டி மொத்தமாக 3 பட்டி இருக்கும். அந்த பட்டியெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் தான் சாயந்தரம் தான் ஆடு விடுவோம். அப்புறம் பாப்பா வாட்டர் பாட்டில் எடுத்து நடந்து போயிட்டுருக்காங்க. தண்ணி பிடிக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன். நான் தான் பிடிப்பேன்னு பிடிச்சதுக்கப்புறம் நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அதுவும் அழுவேன். தண்ணினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்தான். ஒரு ஆடு என்ன பண்ணி சாப்பிட்டுருக்கு பாருங்க. இருக்கிறதுலே பெரிய ஆடு கருப்பு கிடையாது. இது ஆரம்பத்துலேருந்தே எங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு பாருங்க. அப்புறம் பட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எலி மேய்ஞ்சிட்ருக்கோம். அந்த பட்டி நாங்கள் இன்னும் கூட்டல. அந்த எலி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கு போட்ட சோளம் கிடக்கும், இறஞ்சிக்கிறது போல். அந்த சோளத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள். இப்போ வரும் பாருங்கள். நான் உள்ளே க்ளோஸ்அப்பில் தான் காமிச்சிருக்கேன். அது தெரியுதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. ஆனால் உள்ளே போய் எடுத்தால் ஆடெல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு ஆடு ஓரமாக நின்றுட்டுருக்கு பாருங்கள். இந்த ஆடு எந்த ஆடு கூடயும் சேராது, எப்பயுமே தனியாக தான் இருக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த எலி எப்படி மேயுது பாருங்கள். கருப்பா தெரியுதா? போகுது பாருங்கள், சோளத்தை தேடுது. தேடிட்டு அப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி சீவணும். அது சீவே வரவே மாட்டேங்குது. ஆனால் என்னென்ன பண்ணி பார்க்குறேன், அப்படியே இத்து போகுது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக கடைசியாக வந்துச்சு. இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு தான் நாங்கள் வாங்கினோம். எங்கள் தாத்தா பஜ்ஜி கட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு பல் இல்லை, மெல்ல முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு வாங்கினோம். இந்த ஒரு காய் 10 ரூபா. எங்கள்கிட்ட வாழைக்காய் இருந்தது. அந்த மரம் இப்போ இல்லை, செத்துருச்சு. இப்போ எல்லாம் வாழைப்பழம் தான் இருக்குது. பஜ்ஜி போடுற காய் சீசனும் அந்த மரமே இல்லை. பாருங்க, இப்போ தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கடைசியாக இப்போ தான் ஓரளவு அழகாக நீட்டாக வருது. ஆரம்பத்தில் எல்லாம் புட்டுக்கிட்டு போணுச்சு, சரியாகவே வரல. அதுக்கப்புறம் மாவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு பஜ்ஜி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களை கொஞ்ச நேரம் போடுவோம், அப்புறம் பாப்பா அழுவும். அப்புறம் கொஞ்ச நேரம் போடுவோம், அப்புறம் பாப்பா அழுவும். பாப்பாவை தூக்கி சமாதானப்படுத்தி அப்புறம் தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் போடுவோம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. எப்பயுமே காலையில் தான் போடணும் நாங்கள் வாங்குவோம். அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்குவேன். கெட்டியாக பிசைஞ்சால் எண்ணெய் நிறைய இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நான் லூஸாகவே பிசைஞ்சிக்குவேன். இந்த பீச் சைட்லாம் போனால் பஜ்ஜி தான் வாங்குவாங்க எப்பயுமே. எங்கள் அம்மா வெளியில் எப்போ போனாலும் இந்த மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி இது விடவே மாட்டாங்க. எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி நம்ம கடைக்கு போகும்போதே அதை பார்த்தாலே சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமே வந்துடும். சாப்பிடக்கூடாதுன்னு தான் போவோம், ஆனால் அதை பார்க்கும்போது அந்த வாசனையே இழுத்துட்டு போய் நம்மளை சாப்பிட வச்சிரும். ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதால நான் இப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்படி தான் உப்பி வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மாவு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா அழகாக வரும். ரொம்ப உப்பி ஒரு முறை ரொம்ப அப்பி போட்டோம்னா அந்த வாழைக்காயில் ரொம்ப மாவு சேர்ந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. மாவு தான் நிறையா இருக்கும். அதனால நான் லைட்டாக தான் மாவு பாருங்கள். அப்படியே எடுத்து இது பண்ணிக்குவேன், அழிச்சிக்குவேன். அப்படியே அந்த கிண்ணத்துலேயே இந்த மாதிரி தடவி அப்படியே போடுவேன். ஒரு வழியாக வாழைக்காய் ஒரு காயில் ஒரு 20 பஜ்ஜி வந்துச்சு, அவ்வளோதான். இது அப்புறம் எங்கள் பாட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அப்புறம் டீ போட்டுகிட்டே கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆடு குட்டி போட்டுருக்காது, தனியாக தான் கட்டிகிட்டு இருந்தோம். அதை அதுக்கும் கொஞ்சம் புல்லு போட்டுட்டு அது ஆட்டுக்குட்டி ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. இது பாருங்கள் எப்படி துள்ளி விளையாடுது பாருங்கள் 2 பேரும்.
அதை கொஞ்சம் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் இருந்துட்டு அதையும் இன்னொரு பொண்ணு வேறு அதை போய் துரத்தி பிடிச்சிக்கிட்டே போவாள். அது எடுக்கல. பாய்.